சேமிப்புக்கெல்லாம் ஒரு வரி விலக்கு இந்த எக்ஸம்ஷன் இருந்தது. இப்ப எதுவுமே கிடையாது. யாக்குல்டின் தனித்துவமான ப்ரோபயோட்டிக் எல்சிஎஸ் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. அன்புடன் டார்லிங். 12 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம்னா உங்களுக்கு 0 டாக்ஸ் வரும். எனக்கு 12,01,000 எனக்கு வருமானம்னா எனக்கு 60,000 ரூபாய் டாக்ஸ் வரும். நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு வச்சுட்டோமே, 12 லட்சத்துக்கு டாக்ஸ் கிடையாது. அதே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இன்கிரிமெண்ட் இல்ல போனஸ் ஏதாவது கொடுத்து 12.5 லட்சம் சம்பளம் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த 60,000 ரூபாய் ரிபேட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த 60,000 நீங்க பே பண்ணணும், பிளஸ் அந்த அடுத்த 12ல இருந்து 12.5 லட்சத்துக்கு அதுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். இந்தியர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சேமிப்புக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. சோ அந்த சேமிப்புக்கெல்லாம் ஒரு வரி விலக்கு இந்த எக்ஸம்ஷன் இருந்தது. இப்ப எதுவுமே கிடையாது. இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரையுமே ஒரு காலகட்டத்துல இந்த புதிய டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க 12 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் மொத்தத்தையும் செலவு பண்ணுங்க. நீங்க மொத்தத்தையும் செலவு பண்ணாலும் அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி மூலமா நிறைய வருமானம் வரும். சேமிப்புக்கு உண்டான ஒரு ஊக்குவிப்பு இப்ப கிடையாது. செலவு பண்றதுக்கு தான் ஊக்குவிக்கிறாங்க அதிகமா. எல்லாருமே பெரிதா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா 7 லட்சம் இருந்தது. இப்ப ஒரு 9 லட்சம் இல்ல 10 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பெரும்பாலும் எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல 12 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கி இருக்கு. அதே நேரம் நிறைய சந்தேகங்களையும் இங்க உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஓவராலா இந்த பட்ஜெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஓவராலா இந்த பட்ஜெட் ஒரு நியூட்ரல் பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் எதிர்பார்த்தாங்க, பெரும்பாலும் எதுவும் நடக்கல. குறிப்பா பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம நாட்டு மேல நம்பிக்கை இழந்து நிறைய பங்குகளை விற்கிறாங்க. இங்க கடந்த ஆண்டு அவங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி என்ற அளவுக்கு பங்குகளை இங்க வித்திருக்கிறாங்க. இந்த மாதம் ஜனவரி மாதமும் கிட்டத்தட்ட ஒரு 80,000 கோடி என்ற அளவுக்கு வித்திருக்கிறாங்க. சோ இந்த அளவுக்கு அதிகமா விற்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை நாட்டுல இருக்கு. அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நடுத்தர மக்களுக்கு வரிகளும் அதிகமா இருக்கு, நேர்முக வரியும் அதிகமா இருக்கு, மறைமுக வரியும் அதிகமா இருக்கு. சோ அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால அவங்களுடைய பொருட்கள் வாங்கும் சக்தி ரொம்ப குறைஞ்சு போச்சு. சோ அதனால கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல நடுத்தர மக்களுக்கு ஏதாவது செய்யணும், கண்டிப்பா செய்வாங்க. அதான் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் அது ஒரு 10 லட்சம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதனால 12 லட்சம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது ஓரளவு நல்ல விஷயம்தான். ஆனால் அதே நேரத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். நிறைய பேர் 7 லட்சத்துக்கு கீழே தான் வருமானம் வருது. அவங்களுக்கு எல்லாம் இந்த பட்ஜெட்ல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. 7 லட்சத்துக்கு மேல 12 லட்சத்துக்குள்ளார வரவங்களுக்கு ஓரளவு நிறைய பெனிஃபிட் வந்திருக்கு. 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றது அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு டாக்ஸ் இருக்குது. 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் டாக்ஸ் ஃப்ரீ. 4 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் நீங்க 5% டாக்ஸ் பே பண்ணணும். 4 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரைக்கும் நீங்க 5% டாக்ஸ் பே பண்ணீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் வரும் டாக்ஸ். அதே போல 8 லட்சத்துல இருந்து 12 லட்சம் நீங்க 10% டாக்ஸ் பே பண்ணணும். 8ல இருந்து 12னா அது ஒரு 4 லட்சம். 4 லட்சத்துக்கு ஒரு 10% போட்டீங்கன்னா 40,000. ஃபர்ஸ்ட் 4 லேக்ஸுக்கு 0, அடுத்த 4 லேக்ஸுக்கு 20,000, அதுக்கு அடுத்த 4 லேக்ஸுக்கு 40,000. மொத்த கூட்டி பாத்தீங்கன்னா 60,000 டாக்ஸ் வரும். உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் உங்களுடைய டாக்ஸ் 60,000 ரூபாய். ஆனா அந்த 60,000 ரூபாய ரிபேட்னு சொல்லி கழிச்சிடறாங்க. கழிச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. சோ இந்த இடத்துல 2-3 விஷயம் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வேலை செய்றீங்க, உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு வச்சுட்டோமே, 12 லட்சத்துக்கு டாக்ஸ் கிடையாது. அதே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இன்கிரிமெண்ட் இல்ல போனஸ் ஏதாவது கொடுத்து 12.5 லட்சம் சம்பளம் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த 60,000 ரூபாய் ரிபேட் உங்களுக்கு கிடைக்காது. இந்த 60,000 நீங்க பே பண்ணணும், பிளஸ் அந்த அடுத்த 12ல இருந்து 12.5 லட்சத்துக்கு அதுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். சோ இந்த ரிபேட்டுங்கிறது 12 லட்சத்துக்குள்ளார உங்களுடைய வருமானம் இருந்தா மட்டும்தான் இந்த ரிபேட். 12 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ரிபேட் கிடையாது. அதாவது 12 லட்சத்துக்கு மேல இருக்கவங்களுக்கு ரிபேட்டும் கிடையாது. அதே மாதிரி அந்த ஸ்லாப்ல இருக்கிற அந்த பெர்சன்டேஜையும் நம்ம பே பண்ணணும். சோ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருமானம்னா உங்களுக்கு 0 டாக்ஸ் வரும். எனக்கு 12,01,000 ரூபாய் எனக்கு வருமானம்னா எனக்கு 60,000 ரூபாய் டாக்ஸ் வரும். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு 12,75,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டாக்ஸ், இந்த 75,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டாக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார், அப்ப அந்த இது என்ன சார்? அதாவது அந்த 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்றது சேலரிட் எம்ப்ளாய்க்கு மட்டும்.
ஓகே. இப்போ ஒரு சிலர் வியாபாரம் பண்றாங்க, அவங்களுக்கு வருமானம் வரும் இல்லையா, அவங்களுக்கு 12 லட்சம் தான். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு 75,000 கூடுதலா அவங்களுக்கு 12.25 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. இது சேலரிக்கு வேற, இது வருமானம் ஈட்டுறவங்களுக்கு வேற, அதாவது தொழில் மூலமாக வருமானம் ஈட்டுறவங்களுக்கு வேற. ஓகே. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, ஒரு 12 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமௌண்ட் தான் இல்லைங்களா? அப்போ ஒரு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் கண்டிப்பா ஏதோ கொஞ்சமாவது சேமிப்பு வச்சிருப்பார். அந்த கொஞ்சம் சேமிப்பு எங்கேயாவது முதலீடு பண்ணுவார். ஒரு பங்குச்சந்தையில முதலீடு பண்றாருன்னு வச்சுப்போமே, நீங்க கொஞ்சம் சேமிப்பு பங்குச்சந்தையில முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு பங்குச்சந்தையில லாபம் வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ரிபேட் கிடையாது. உங்க ரிபேட் நீங்க 12 லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் இருக்கணும். உங்களுக்கு வேற எந்த வருமானம், அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸோ பங்குச்சந்தையில இருந்து உங்களுக்கு 1 ரூபாய் லாபம் வந்தாலுமே உங்களுக்கு அந்த இது கிடையாது. இப்போ நம்ம 12 lakhs வாங்குனது எல்லாத்தையும் செலவு பண்ணணும், அப்பதான் நீங்க இன்கம் டாக்ஸ் ஃப்ரீ. நீங்க வங்கி வைப்பு நிதியில வைக்கலாம், வேற எங்கேயாவது வைக்கலாம், தங்கம் வாங்கலாம், தங்கத்துல முதலீடு பண்ணலாம். பங்குச்சந்தையில முதலீடு பண்ண கூட நீங்க தங்கத்துல வாங்கினாலுமே அந்த தங்கத்தை வித்தீங்கனாலே அது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்துரும். சோ இப்போ நீங்க ஒரு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு டாக்ஸ் வராது. நான் 11 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு பங்குச்சந்தை மூலமா எனக்கு வருதுன்னா எனக்கு 12 லட்சம் டாக்ஸ் கிடையாதுல்ல. நான் எனக்கு அந்த முதல் 4 லட்சம் தான், மீதியெல்லாம் நான் டாக்ஸ் பே பண்ணி ஆகும். சார் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாரும் இவ்வளவு என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். நிறைய சந்தேகங்களும் இருந்தது. நீங்க முடிங்க சார், நிறைய கேள்விகள் கேட்கலாம் கண்டிப்பா. ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுன்னு இருந்தாங்க. இது இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணதுல இது ஏற்கனவே இருக்கிற ரூல் தான். நீங்க 12 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினீங்கன்னாக்கா, அதாவது டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், நியூ டாக்ஸ் ரெஜிம் 2 இருக்கு. இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல இந்த அளவு கூட வருமானம் கிடையாது இல்லைங்களா, வருமான வரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். நீங்க வீடு வாங்கி இருக்கிறீங்க, அது நீங்க கட்டுற வட்டிக்கு ATCன்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸம்ஷன் இருக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதுக்கு கொஞ்சம் எக்ஸம்ஷன் இருக்கும். நியூ டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஆனா வரிகள் குறைவா இருக்கும். சார் இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கும்போதே என்னோட அந்த சந்தேகத்தையும் கேட்டுறேன் சார். இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கு எல்லா ஸ்லாப் என்னென்ன ஸ்லாப்ல எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கறத கொடுத்துட்டாங்க சார். ஆனா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் குறித்து எதுவுமே அனௌன்ஸ்மெண்டே இல்லையே, அது அப்படியே தான் இருக்குமா? ஆமா, ஏற்கனவே ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்க்கு ஏற்கனவே இந்த ஸ்லாப் எதுவும் சேஞ்ச் ஆகல, அதனால அதை பத்தி அவங்க எதுவும் சொல்லல. புது டாக்ஸ் ரெஜிம்க்கு தான் நிறைய ஸ்லாப் அதிகமா இருக்கு. இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரையுமே ஒரு காலகட்டத்துல இந்த புதிய டாக்ஸ் ரெஜிமுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இது என்னுடைய பர்சனல் கருத்து கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு இந்தியர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சேமிப்புக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. சோ அந்த சேமிப்புக்கெல்லாம் ஒரு வரி விலக்கு, இந்த எக்ஸம்ஷன் இருந்தது, இப்ப எதுவுமே கிடையாது. சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரி நீங்க 12 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் மொத்தத்தையும் செலவு பண்ணுங்க. நீங்க மொத்தத்தையும் செலவு பண்ணாலும் அரசாங்கத்துக்கு GST மூலமா நிறைய வருமானம் வரும். அதுதான் இப்ப எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு யோசிச்சா, நீங்க 12 lakhs நீங்க எக்ஸப்ஷன் கொடுக்குறீங்கன்னா நீங்க GSTல அதை ஈட்டிருவீங்க வருமானமா. நாங்க பணப்புழக்கம் நீங்க அதிகமாகும், எங்க பாக்கெட்ல காசு இருக்கும், உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆமா, கண்டிப்பா. சோ சேமிப்புக்கு உண்டான ஒரு ஊக்குவிப்பு இப்ப கிடையாது, செலவு பண்றதுதான் ஊக்குவிக்கிறாங்க அதிகமா. இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இப்ப நிறைய பேர் 12 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆல்ரெடி இப்ப நியூ டாக்ஸ் ரெஜிம் ஒரு 70% இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அப்ப இங்க இருந்து இங்க ஒரு 90% பேர் மாறிட்டாங்க அப்படின்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை ஃபாலோ பண்ணவே மாட்டோம் அப்படின்னு அடுத்த பட்ஜெட்ல அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பெரிய ஒரு சந்தேகம் வரும். அதாவது நீங்க ஆல்ரெடி ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல இருந்தீங்கனால் நீங்க தொடர்ந்து அதுல இருக்கலாம். எனக்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் வேண்டாம் அப்படின்னு நீங்க புது டாக்ஸ் ரெஜிமுக்கு வந்துட்டீங்கனால் நீங்க திரும்ப ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் போக முடியாது. அது ஒரு ஒன் வே டாபிக். ஒரு காலகட்டத்துல இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் அப்படின்றதையே எடுத்துடுவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அது எப்ப செய்வாங்கன்னு தெரியாது. படி நம்ம ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இருந்து நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு மாறலாமா? ஏன்னா இப்ப 12 lakhs எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்கிறப்ப சோ இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் இப்ப நிறைய பேர் இருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்ற மாதிரி ATC, ITT மூலமா அவங்க எல்லா டிடக்ஷனையும் பெற்றுட்டு இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு இந்த 12 lakhs எக்ஸம்ஷன் இருக்கிறதுனால அங்க போறது லாபமா இருக்குமா இருக்காதா சார்? அதாவது இது லாபமா இருக்குமா இருக்காதான்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு லாபமா இருக்கும், சிலருக்கு லாபமா இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடு வாங்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரின்சிபல் பேமெண்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, ATCல 1.5 லட்சம் டாக்ஸ் ரெஜிம் இருக்கு, சோ இன்சூரன்ஸ்ல ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. அப்படி இப்படின்னாக்கா நீங்க அந்த எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு டாக்ஸ் ரெஜிம் பெட்டரா இருக்கலாம். அல்லது உங்களுக்கு வீடு இல்லை,
ஸோ அந்த ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் தான் என்ன பிரயோஜனம், அந்த 80s வராது, அந்த 2 lakh இதுவும் வராது. ஸோ அப்படின்னும் போது நீங்க நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு வந்துடலாம். ஸோ நீங்க உங்களுடைய வருமானம் எவ்வளோ, அதுல ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்ல நீங்க ஃபார்முலா படி போட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டேக்ஸ் வரும், நியூ டேக்ஸ் ரெஜிம்ல வந்தா எவ்வளவு வரும், ஃபார்முலா போட்டு அது எது பெனிஃபிட் இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை ஓல்டுல இருந்து நியூ வந்துட்டீங்கன்னா திரும்ப நியூல இருந்து நீங்க ஓல்டுக்கு போக முடியாது. பட் இது வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் இருக்கிறவங்க வந்து நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு மைக்ரேட் பண்றதுக்காக எடுத்த நடவடிக்கைகளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா அதுதான் அவங்க விரும்புறாங்க, அதுதான் அவங்க என்கரேஜ் பண்றாங்க. அப்ப இட்ஸ் a trap அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா, கண்டிப்பா அது ட்ராப்னு சொல்ல முடியாது. பட் அதாவது அவங்க அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் அப்படி இருக்குது. சோ எல்லாரையும் நியூ டாக்ஸ் ரெஜிம் கொண்டு வரணும், சோ அவங்க எல்லாரும் நிறைய செலவு பண்ணணும், அப்ப நிறைய செலவு பண்ணாங்கன்னா ஒரு எக்கானமிக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கு. சோ நம்ம ஆனா வந்து தனி மனிதரா இருக்கும்போது நம்ம நினைப்போம், ஐயோ நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நாளைக்கு பின்னைக்கு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது, சோ ஒரு சேமிப்பு இருந்தா அந்த குழந்தைக்கு பயன்படுமே. நம்ம தனி மனிதர்கள் வந்து வேற மாதிரி யோசிப்போம், அரசாங்கம் வேற மாதிரி யோசிக்கிறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 12 to 16 வந்து 15%, அப்புறம் 20 to 24 25%, 24 lakhs and above வந்து 30%. இப்ப 30% தான் இருக்கிறதுல ஹைஸ். இப்ப இந்த 24 lakhs அப்படிங்கிறப்ப அவங்க ஆக்சுவலா வந்துட்டு 12 months அப்படிங்கறனால 2 லட்சம் கணக்குங்கிற மாதிரி அவங்க இந்த ஒரு ஸ்லாபை எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த 30% அப்படின்னு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸா இருப்பாங்க இல்லைங்களா சார்? இப்ப இந்த 30% அதிகமா இல்ல கம்மியா, அதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார்? இல்லங்க, 30% தான் அதிகபட்சம் நீங்க சொல்றதே முதல்ல தப்பு. இது ஆக்சுவலா 42% வரைக்கும் போகுது. 42% வரைக்கும் போகுது. ஆமா, ஏன்னா நீங்க வந்து 24 லட்சம் ரூபாய்க்கு மேல போனா உங்களுக்கு வந்து 30%, அதுக்கப்புறம் 50% மேல போச்சுன்னா அது ஒரு சர்சார்ஜ் போடுவாங்க. அதாவது 30% டாக்ஸ் மட்டும்தான், அந்த டாக்ஸுக்கு ஒரு சர்சார்ஜ் போடுவாங்க. அந்த சர்சார்ஜோட சேர்ந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 35% வந்துடும். அந்த சர்சார்ஜ் வந்து உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா அந்த சர்சார்ஜ் இன்னும் கூடும், 5 கோடி ரூபாய்க்கு மேல இருந்தா அந்த சர்சார்ஜ் இன்னும் கூடும். சோ நீங்க எஃபெக்டிவா வந்து இந்தியால எஃபெக்டிவா ஹையஸ்ட் டாக்ஸ் பிராக்கெட் வந்து 42%. 42. ஓகே ஓகே. யாக்குல்டின் தனித்துவமான ப்ரோபயோட்டிக் LCS செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கவும் உதவுகிறது. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic, no side effect. Link in description. அன்புடன் டார்லிங்.